பெரிய மகாராஜாக்கு குழந்தையா பிறக்கிறா. அந்த டைம்ல பண்டிதர் வந்து சொல்றாரு, இந்த குழந்தை முன் ஜென்மத்துல விரதத்துல இருந்த டைம் புரிச்ச மீன் சாப்பிட்டு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருச்சு, அதனால இந்த ஜென்மத்துல இந்த குழந்தைய நீ கொலை பண்ணிரு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ராஜா, இந்த பச்சை குழந்தைய நான் எப்படி கொலை பண்ணுவேன், என்னால முடியாது, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் கிட்ட கேட்கறான். அதுக்கு அவரு ஒரு கூடை ஃபுல்லா தங்கத்தை நிரப்பி அதுல இந்த குழந்தையும் வச்சு ஆத்தோட அனுப்பிடு, கூடையில நிறைய தங்கம் இருக்கு அப்படின்றத பார்த்து யாராவது இந்த குழந்தைய காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் அதே மாதிரி குளத்துல தங்கத்தை நிறைய வச்சு கூடைக்குள்ள அந்த குழந்தைய வச்சு அனுப்பி விடுறான். அந்த கூடையை பார்த்த ஒரு நாள் குழந்தை இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இருக்காது. உடனே அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவனும் அவனோட மனைவியும் குழந்தைய ரொம்பவே பாசமா வளர்த்துறாங்க. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுத்துடுறாங்க. அந்த பொண்ணோட மாமியார் மகாராஜா வீட்டுல வேலை செய்யறவங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாமியாருக்கு உடம்பு முடியாத காரணத்தினால மகாராஜாவோட வீட்டு வேலைக்கு இந்த பொண்ணு போறா. ஒரு நாள் ராஜா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு தன்னோட முன்ஜென்மத்தோட ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ராஜாவோட மனைவியும் அந்த வேலைக்கார பொண்ணும் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தீபம் அணைய போற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தீபத்தை அணையாம காப்பாத்துறாங்க. ரெண்டு பேத்தோட கையும் டச் ஆகுது. அந்த டைம்ல ரெண்டு பேத்துக்கும் பழசு தங்களோட முன்ஜென்மத்தோட கதை எல்லாமே ஞாபகம் வருது. முன்ஜென்மத்துல ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தங்கச்சி அக்கா மேல கோவப்பட்டு பள்ளியா மாத்திருப்பா. ரெண்டு பேரும் இப்ப கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க.